கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை எதிர்த்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. மனு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூர்ல தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினாரு. அந்த நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பலியாயிருந்தான. இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல இந்த சம்பவம் பலியான 31 பேருடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கி சமீபத்தில் முதலமைச்சர் உத்தரவுகளை வழங்கியிருந்தாரு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சூளையை சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகரன்கிறவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனுவில் என்ன சொல்றாருன்னா, சம்பவத்துல உயிரிழந்தவங்களுக்கு ஏற்கனவே அரசு 10 லட்சம் ரூபாயும் தாவேகா சார்பில் 20 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த அரசு வேலையானது வழங்கப்பட்டிருக்குது. கருணை அடிப்படையில வேலை வாய்ப்பு வழங்குவது சம்பந்தமா 2020 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைப்படி அரசியல் கூட்டங்கள்ல உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது சம்பந்தமா எதுவும் அந்த அரசாணையில சொல்லல என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இந்த வழக்கு என்பது புலன் விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை வழங்குதுங்கிறது இந்த புலன் விசாரணையில தலையிடுவதை போல இருக்கு. இது சாட்சியத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில அவர்களை நிர்பந்திக்கிற வகையில இது அமைஞ்சிரும். அதனால இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யற வரைக்கும் இந்த நியமன உத்தரவுகளை வழங்கக்கூடாதுன்னு உத்தரவிடணும் அப்படின்ற கோரிக்கை இந்த மனுல முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தப்ப ஏற்கனவே இது சம்பந்தமா வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல நிலுவையில் இருக்கு. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிச்சிருக்குது. இந்த சூழல்ல இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்க முடியாது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்தாங்க. இதையடுத்து இந்த மனுவை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கு தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. கும்பகோணம் பொதுமக்களே, நிராலி பாராமெடிக்கல் கல்லூரியில் நடைபெறும் இலவச கண் பரிசோதனை முகாமில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள்.